உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி ப்ரமோட்டர்ஸ் கார்த்திக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா பயன்படுத்தி 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு சூப்பரான நார்த் ஃபேசிங் 2 BHK இண்டிவிஜுவல் வில்லாதாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கில் போய் ரிவ் பண்ண போகிறோம். அதுவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கார்னர் சைடில் அதுவும் வீட்டை வந்து வடக்கு பார்த்த மாதிரி கட்டி சூப்பராக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீடோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டேரக்ஷனில் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் சைடில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது வடக்கு கிழக்கு கார்னர் சைடில் வீட்டை வந்து வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 30 அடி ரோடு ஃபேஸாவோ 40 அடி நீளமாவோ அதாவது 2.25 சென்ட்டில் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் டவுன் ஃபுல்லாக நம்மளுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இது கார்னர் சைடில் அமைஞ்சிருக்கனால டபுள் ஷேர் எலிவேஷனும் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்த வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸே இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து கிளிட்டரிங் டச் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட கார் பார்க்கிங் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி கார்னரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெக்கெட் கேட் வந்து நார்மலாக வடக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 12:17. இந்த போர்ட்டிகோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீடோட போர்வல் வாட்டர் ஸ்டோன் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே எவ்ரிடி பார்க்கிங் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மேட் பின்ஸில் வெட்டிஃபைட்டஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரன்ஸ் எல்லாமே கோல்டன் கலரில் பீடிங் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம இதோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கை தாண்டி வீட்டுக்குள்ளே போகிறக்கு 2 ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சூப்பரான லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 16:16. இந்த லிவிங் ஹாலில் 3 சைடு வால்லையும் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே 2x4 ஹெவியான க்ளோசி பென்ஸில் செராமிடைஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் நிறைய கிடைக்கணுக்காக ஃப்ரண்ட் சைடில் வந்து பெரிய உடன் விண்டோஸும் அதர் சைடில் வந்து பெருசாக ஒரு உடன் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பூஜை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு ரெடிமேடாக டோரோடு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற அக்னி மொழியில் கிச்சன் தாங்க. கிச்சன் நம்மளுக்கு வந்து 11:8 ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மாடர்ன் கிச்சன் செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஹெவியான க்ளோசி பின்ஸில் செராமிடைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. 2 சைடு வால்லையும் வந்து 2 பெரிய உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக அவங்களுக்கு வந்து பிவிசிலே வந்து சூப்பரான ஃபினிஷில் மாடர்ன் கிச்சன் லேப்டாப் மசாலா டைப் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற கன்னி மொழியில் ஃபஸ்ட்டு பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் நமக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் உடன் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமாக நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 16:10. இந்த பெட்ரூம்லும் 2 சைடு வால்லையும் வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹெவியான க்ளோசி பின்ஸில் செராமிடைஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மைல்டு கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக சூப்பரான டிசைன் கேட்ச் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக 2 சைடு வால்லையும் வந்து பெருசாக 2 உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதே இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம்ங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி பிகர்ஸோட மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஹெவியான க்ளோசி பின்ஸில் செராமிடைஸ் ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே மேட் பின்ஸில் வெட்டிஃபைட்டஸ் ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 10:10. இந்த பெட்ரூமோட ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹெவியான க்ளோசி பின்ஸில் செராமிடைஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க.
டபுள் சைட் வால்லையும் வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சென்ட்ரல் வாலுக்கு மட்டும் லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சட்டம் கத்தோட்டம் நிறைய கிடைக்கிறவங்க பெருசாக ஒரு உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். அளவு 10x5. இந்த அட்டாச் கம் பாத்ரூமோட எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் பின்ஸில் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி பின்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேக்கஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்க இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்டர் ஸ்டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் பொறுக்க இங்கே நம்மளுக்கு அவுட்டர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எலிவேஷன் மேட்ச் பண்ணுற மாதிரி சேம் அதே பேட்டர்னில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடோட மேலே டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துணிக்காய் கருக்கள் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணிக்காய் போடுறதுக்காக லேங்கில் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு விட்டால் நீங்கள் சொந்த பண்ண அடிக்கலாம். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்ன ரோட்டில் வீரப்பாண்டி பிரிவுக்கு அடுத்தது சாந்திமேட்டில் லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.